நடுவில் வந்து எனக்கு நான் ரொம்ப இந்துத்துவம், எனக்கு வந்து ரொம்ப கோயில், நம்மளுடைய சம்பிரதாயம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் சில நாட்கள் வந்து பிஜேபியில் உறுப்பினராக இருந்தேன். அப்போ வந்து எலெக்ஷன் வந்தபோது அவங்க வந்து இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் வீட்டு உப்பை சாப்பிட்டு கலைஞர் டிவியில் இவ்வளவு சீரியல் பண்ணிட்டு அந்த உப்புக்கு எப்படி துரோகம் பண்றதுன்ட்டு முடியாதுங்க, என்னால் அப்படியெல்லாம் பேச முடியாது, எனக்கு வேண்டான்னு வெளியே வந்துட்டேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எந்த காலகட்டத்திலுமே திமுக வந்து கோயில்களுக்கோ இல்ல நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துக்கோ ஒரு எதிராளி அல்ல. அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைகள் வேறாக இருந்தாலும், இன்னைக்கு சேகர் பாபுனை பத்தி சொல்லணும். எத்தனை கும்பாபிஷேகம், எவ்வளவு கோயிலுக்கு பஸ்ஸுங்க. சமீபத்தில் அவர் திருச்செந்தூர்ல பண்ண அந்த சூர சம்ஹாரம் கும்பமேளாக்கு ஈக்குவலா நடந்தது. அதை வந்து மறக்கவே முடியாது. அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் வீட்டில் உட்காந்து அவ்வளோ அற்புதமா அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம், ரசிச்சோம். கிட்டத்தட்ட 44,000 கோயில்கள் இருந்து அபகரிக்கப்பட்ட அவ்வளவு சொத்தையும் வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். எப்பவுமே நான் வந்து இப்போ சொல்லுவேன், எனக்கு என்ன வருத்தமா இருந்ததுன்னா, யாரெல்லாம் கலைஞர் டிவியில யாரெல்லாம் நிறைய சீரியல் பண்ணி சம்பாரிச்சாங்களோ அவங்கெல்லாம் வெளியே போய் தப்பு தப்பா பேசும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் வந்து மனிதாபிமானம் இருக்காதா அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் ராமானுஜர் சீரியல்ல நான் கலைஞர் அவங்களோட தொடர்ந்து ராமானுஜர், ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சிங்கம்னு நான் பயணிச்சது வந்து என் வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாத ஒரு 5 வருடங்கள் அது. ஒரு நாள் கலைஞர் ஐயா வந்து நான் ஷூட்டிங்ல இருந்தேன் ஜெய்ப்பூர்ல, திடீர்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பயந்து போய் கிளம்பி, என்ன தெரியலமா, உடனே பார்க்கணுமா, இல்லைன்னா சீரியல் நிறுத்த சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. ஐயோ சீரியல் நிறுத்த சொல்லிட்டாங்கன்னா வேக வேகமா வந்தா, ஏமா உனக்கு என்னம்மா, என் மேல மரியாதையே இல்லையா, என் எழுத்துக்கு மரியாதையே இல்லையானாரு. பயந்துட்டேன். ஐயா அது எப்படி உங்க எழுத்துக்கு மரியாதை இல்லாம இருக்க முடியும், உயிரை கொடுத்துல பண்றோன்னு. பின்ன எழுத்தாளனா எனக்கு ஏன் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு கேட்டாரு. ஏங்க உங்ககிட்ட சம்பாரிச்சு உங்ககிட்டே கொடுக்கவா அப்படின்னு கேட்டேன் நானு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க டிவியில ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஐயோ வெக்கமா இருக்குங்க, 2,500 ரூபாய் கொடுப்போங்க. அத கரெக்ட் அப்படின்னா 20 எபிசோட்னா 50,000 ஆச்சா, 1ஆம் தேதி ஆனா எனக்கு 50,000 ரூபாய் கொடுக்குற நீனு. என் கையால் அவருக்கு 50,000 கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தத்தை எனக்கு அவர் கொடுத்தாரு. நான் இன்னும் கூட இந்த செக்கெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இது என் வாழ்நாளில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, ஒரு குழந்தை மாதிரி. அதே மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நான் அவர் கூட நிறைய பழகி இருக்கேன் சின்ன பிள்ளையில வந்து. அப்கோர்ஸ் நிறைய இந்த நாடகங்கள் பண்ணதுனாலும் சரி, அவர் பட்ட ஒவ்வொரு கஷ்டம் எப்பவுமே நான் நினைப்பேன், அவருக்கு பின்னாடி ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி அவங்களுடைய சக்சஸுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களுக்கு பின்னாடி நம்ம துர்காக்கா இருக்காங்க. ஒரு சுதர்சன சக்கரம் மாதிரி அவங்க வந்து அவருக்கு மேல திருஷ்டி படாம, அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்க விரதம் இருந்து அவருக்காக பூஜைகள் செய்து அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக அவங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து இந்த இடத்துல சேகர் பாபுட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நான் வந்து உதயநிதி சார் கையிலையும் ஒரு சின்ன அவார்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஜெனரேஷன்டையும் முடிச்சிட்டேன். அதனால அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்கும். பார்க்கணும், ஏதாவது நிகழ்ச்சியில கண்டிப்பா அவரை பார்த்து ஒரு சின்ன பரிசாத அவர் கையால வாங்கணும். இங்க வந்து பெண்களுக்காக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து செஞ்சிருக்கிற திட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரீ பஸ், இப்ப ஆட்டோ கொண்டு வராங்க, 1000 ரூபாய் மாதம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, காலங்காத்தால எந்திரிச்சு அவங்க அவசரமா சமைச்சு அந்த பிள்ளைக்கு பேக் பண்ணி கொடுக்கற அந்த கஷ்டத்தை கூட வெளியில எடுத்துட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் இப்ப ஸ்கூல்ல வந்து காத்தால வந்து உணவு கொடுக்கறது, எவ்வளவு விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முதல்வர் நல்லா இருக்கணும், நீடூடி வாழணும். 72 இல்ல, எப்படி கலைஞர் ஐயா அவர்கள் வந்து 94 வரைக்கும் இருந்தாங்களோ அதே மாதிரி இவரும் அதை தாண்டியும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கடவுளை வேண்டிக்கிட்டு, இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில சேகர் பாபுன்னு போன தடவை வந்து கலைஞர் 100 நடத்தினாரு, இந்த தடவை வந்து 72 நடத்துறாரு. அதுல இந்த 8வது நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதை ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதுவும் வந்து வடிவேல் அண்ணாவோட சேர்ந்து, வடிவேல் அண்ணனா இல்ல எனக்கு தம்பி அவருன்னு தெரியல எனக்கு வயசுல, பட் இருந்தாலும் அவருடைய மிகப்பெரிய ஒரு, எங்க குடும்பமே அவருக்கு ஒரு ரசிக, எல்லாருமே அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் குழந்தை அவரை பார்க்கணும்னு படிச்சு பாஸ் ஆனோட முதல்ல கேட்டது, நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தா நீ எனக்கு வடிவேல்கிட்ட கூட்டு போவியா அப்படின்னு தான் கேட்டா. உடனே கூட்டு வந்து ஒரு போட்டோவும் எடுத்தேன் அவர் கூட நான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தது. உங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் உறுதுணையா இருந்து இந்த தடவை ஜெயிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
அவரை வாழ்த்த வயதில்லை. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துனா நான் வந்து எப்படின்னா, பல விசுவாசிகள் இருப்பாங்க, ஐயா நீங்க நல்லா இருக்கணும், நான் கூட இருக்கேன் உள்ளேன் ஐயான்னு சொல்றவங்க. ஆனா தூரத்துல இருந்தே அவர் நல்லா இருக்கணும், அவர் அந்த மேடையில வந்து நான் முத்துவேல் அப்படின்னு சொல்லும் போது கண்ணீர் விட்ட பல பெண்கள்ல நானும் ஒரு பெண். அவர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவர் வந்து ரீசெண்டா சட்டசபையில வந்து 15ஆம் தேதி பிப்ரவரி அவருடைய எல்லா சட்டசபையில அவர் பேசுறது பூரா நான் பார்ப்பேன். சட்டசபையில் அவர் என்ன பேசணும் நிகழ்ச்சி வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் உட்காந்து பார்ப்பேன். 10 சாதனைகளை வந்து அவர் எடுத்து சொன்னாரு. அந்த 10 சாதனைகள் எப்படி முன்னோடிகளாக மற்ற நாடுகள்லயும் மற்ற வெளி மாநிலங்களையும் இதை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அவர் நல்லா இருக்கணும். விஷிங் எ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.